ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் தர்பூசணி சாப்பிட்றதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று தான் தர்பூசணி. இது பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மஞ்சள் தர்பூசணி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது சிவப்பு தர்பூசணியை விட அதிக நன்மை பயக்குன்னே சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மஞ்சள் தர்பூசணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்னு பார்க்க போனால் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின், நார்ச்சத்துக்கள் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தர்பூசணி அதிக அளவு நீர்ச்சத்துக்கள் நிறைஞ்ச பழமாகவும் பார்க்கப்படுது. இது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கறதா சொல்கிறாங்க. நல்ல செரிமானத்துக்கு உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான நார்ச்சத்து, அதுக்கப்புறம் நீர்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை பராமரிக்க உதவுது. இவை மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களை உடல் முழுக்க நீரேற்றமாக வச்சிருக்க யூஸ் ஆகுது. மஞ்சள் தர்பூசணி 90% மேலே அதிகமான அளவு நீர்ச்சத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுன்றது உடலில் நீரேற்றமாக வச்சிருக்க உதவுது. அதனால் இது கோடை காலத்தில் ஒரு சிறந்த தேர்வாக தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேட்டர்கள் அதிகமாகவும் இருக்குது. மஞ்சள் தர்பூசணியில் விட்டமின் சி, பீட்டா கரோட்டின் மாதிரியான ஆக்சிஜனேட்டர்கள் அதிக அளவில் இருக்குது. இவை உடலை ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோட ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுதுங்க. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. இதன் மூலம் இதய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கும் வழிவகுக்குது. கண்களோட ஆரோக்கியத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. மஞ்சள் தர்பூசணியில் இருக்கக்கூடிய லுட்டின், அதுக்கப்புறம் பீட்டா கேரோட்டின் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இவை கண்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. இதே நேரத்தில் வயசாகும்போது ஏற்படக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகளோட அபாயத்தை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. சில பேருக்கு கை கால்களில் வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் யூஸ் ஆகுதுங்க. மஞ்சள் தர்பூசணியில் சிட்ரலின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. இது வீக்கம், அதுக்கப்புறம் தசைவலி இது மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு நிறைய பேர் சரும ஆரோக்கியத்துக்கு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய அதாவது இந்த மஞ்சள் தர்பூசணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டர்கள் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்குது. இவை சருமத்தோட நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கவும் நல்லா அழகாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணுது. இயற்கையாகவே உங்களோட சருமத்துக்கு ஒரு நல்ல பளபளப்பை தரும்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மஞ்சள் தர்பூசணியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சிவப்பு கலர் தர்பூசணி தானே பார்த்துருக்கோம், இது என்ன மஞ்சள் கலர் தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மஞ்சள் கலர் தர்பூசணியும் கடையில் விற்றுட்ருக்காங்க. நல்ல தர்பூசணியாக நல்ல ஆரோக்கியமான முறையில் விளைவிச்ச தர்பூசணியாக வாங்கி சாப்பிடுங்க. இது உங்களுக்கும் உங்களோட உடலுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த மஞ்சள் தர்பூசணி பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.